ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு ரணில் வழங்கவுள்ள அவசர அறிவுரை. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சந்தேக நபர்கள் வழங்கவுள்ள தகவல்கள். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. மின்வெட்டு தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு. அவசரமாக இடமாற்றப்பட்ட இசார செவ்வந்தி சூடுபிடிக்கும் கொலை வழக்கு. ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டுள்ளது. ஈரான் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பில் மக்களின் நேரடி கருத்தை அறியும் வகையில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சியினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகத்தினால் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 107ஆம் அரசியல் அமைப்பின் 107ஆம் உறுப்புரைக்கான திருத்தங்கள் தொடர்பில் மக்களின் விருப்பத்தை அறிந்து கொள்ள அரசியலமைப்பின் 13வது அத்தியாயத்திற்கு அமைய சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். இலங்கை குடியரசின் இறையாண்மை மக்களிடமே காணப்படுவதுடன் அது பிரிக்க முடியாதது என அரசியலமைப்பின் 3வது உறுப்புரிமையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதேவேளை அரசியலமைப்பின் 3 மற்றும் 4வது உறுப்புரைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டுள்ளதால் நீதித்துறையை பாதிக்கப்படக்கூடிய அரசியலமைப்பு திருத்தங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் அவசியம் என எதிர்க்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில் மாற்றம் ஏற்படுத்தும் எந்தவொரு திருத்தமும் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் இது தொடர்பில் 2022ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் அவர்கள் மேற்கோளிட்டுள்ளனர். மேலும் சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் போதிய கலந்துரையாடல்கள் இன்றி இந்த திருத்தங்கள் முன்னெடுக்கப்படுவது தொடர்பிலும் எதிர்க்கட்சியினர் கவலை வெளியிட்டுள்ளனர். நீதித்துறையை சார்ந்து முக்கியமான விடயமாக இருப்பதால் சர்வதேச நீதித்துறை தரநிலைகள் மற்றும் வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதன்படி மக்களின் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில் அரசியலமைப்பின் 85ஆம் உறுப்புரைக்கு அமைய குறித்த சட்டமூலத்தை சர்வஜன வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை அமைச்சரவையூடாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கூட்டு எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கில் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சி விசாரணையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் தினசரி அடிப்படையில் முன்னெடுக்க கொழும்பு சிறப்பு 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இன்று இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைத்து பிரதிவாதிகளிடமும் அவர்களின் எதிர்கால சட்ட நிலைப்பாடுகள் தொடர்பில் நீதிமன்றம் பதிவு செய்தது. இதன்போது முதலாம் சந்தேக நபரான நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட பெரும்பான்மையான பிரதிவாதிகள் குற்றவாளி கூண்டில் இருந்து தங்களது வாக்குமூலங்களை வழங்குவதுடன் தங்களது சார்பில் மேலதிக சாட்சிகளையும் அழைக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். எனினும் 6வது சந்தேக நபரான முகமது அன்வர் முகமது ரிஸ்கான் குற்றவாளி கூண்டில் இருந்து எந்தவித வாக்குமூலமும் வழங்காமல் மௌனம் காக்க உள்ளதாகவும் அவருக்காக மேலதிக சாட்சிகள் எவரும் அழைக்கப்பட மாட்டார்கள் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில பிரதிவாதிகள் மேலதிக சாட்சிகளை அழைக்காமல் குற்றவாளி கூண்டில் இருந்து தங்களது வாக்குமூலங்களை மட்டும் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பிரதிவாதிகளின் நிலைப்பாடுகளையும் பதிவு செய்த நீதிமன்றம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் பிரதிவாதிகளின் தரப்பு வாக்குமூலங்கள் மற்றும் சாட்சிய பதிவுகளை தினசரி அடிப்படையில் முன்னெடுக்க உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான நடைமுறை குறித்து ஆராய்ந்து வரும் விசேட குழு தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுடன் மீண்டும் கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளது. இந்த கலந்துரையாடல் எதிர்வரும் 20ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் ரசிக பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதன்போது மாகாண சபை தேர்தல்களை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பது தொடர்பில் விரிவான ஆலோசனைகள் இடம்பெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலுக்கான பொருத்தமான தேர்தல் முறைமையை ஆராய்ந்து அதற்கான பரிந்துரைகளை முன்வைக்கும் நோக்கில் அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழு இதுவரை சட்டமா அதிபர் திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளது. இந்த நிலையில் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் ஏற்கனவே விசேட குழுவின் முன்னிலையில் கருத்துக்களை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அடுத்த ஆண்டுக்கான நிலக்கரி கொள்முதல் நடவடிக்கைகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். அதன்படி செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து புதிய நிலக்கரி கப்பல்கள் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சிலர் வெளியிடும் அறிக்கைகளால் பொதுமக்கள் தேவையற்ற வகையில் அச்சமடைய வேண்டாம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அடுத்த ஆண்டு காற்றாலை மின் உற்பத்தி மூலம் 400 கிலோவாட் மின்திறன் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படவுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டின் மொத்த மின்சார தேவையில் 48% புனல் மின் உற்பத்தி மூலம் பூர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மின் உற்பத்தியில் பற்றாக்குறை ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு நாட்டில் மின்வெட்டு ஏற்படாது என பொதுமக்களுக்கு அமைச்சர் உறுதியளித்துள்ளார். கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் இசார செவ்வந்தி அவசரமாக அங்குண கொலப்பலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்றிரவு அவர் வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து அங்குண கொலப்பலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரராக குறிப்பிடப்படும் கனிமுள்ள சஞ்சீவவை சுட்டுக்கொலை செய்வதற்கான சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் இசார செவ்வந்தி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொழும்பு குற்றப்பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை கடந்த 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இசார செவ்வந்தியை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் திடீரென அங்குண கொலப்பலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருப்பது வழக்கு தொடர்பான விசாரணைகள் மேலும் தீவிரமடைந்துள்ளன என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே முரண்பாடு தீவிரமடைந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டுள்ளதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் அலி அஸ்மாய் தெரிவித்துள்ளார். நீரிணையில் நடைபெறும் அனைத்து கப்பல் நகர்வுகளையும் IRGC கடற்படை முழுமையாக கண்காணித்து வருவதாகவும் தமது அனுமதியின்றி எந்தவொரு கப்பலும் அந்த பாதையில் சுதந்திரமாக செல்ல முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் ஹோர்முஸ் நீரிணை திறந்தே இருப்பதாகவும் அந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்துக்கு அமெரிக்கா கடற்படை பாதுகாப்பு வழங்கி வருவதாகவும் அமெரிக்க தரப்பு தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. அதேவேளை அமெரிக்க கட்டுப்பாட்டில் உள்ள கடல்வழி பாதையில் வணிக கப்பல்களின் போக்குவரத்து வழக்கத்தை விட மிகவும் குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறப்பதற்கு முன்னர் அமெரிக்காவின் கடற்கரை முற்றுகை முடிவுக்கு வர வேண்டும், பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் மற்றும் ஓமானுக்கிடையே கப்பல் போக்குவரத்திற்கான பாதுகாப்பான வழித்தடம் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. எனினும் அந்த உடன்பாடு மட்டும் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கு போதுமானது அல்ல என ஈரான் தெரிவித்துள்ளது. உலகின் மிக முக்கியமான எரிசக்தி வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை வழியான கப்பல் போக்குவரத்து கடுமையாக குறைந்துள்ளமை உலகளாவிய எண்ணெய் மற்றும் விநியோகம் எரிசக்தி சந்தைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நீரிணை முழுமையாக மூடப்பட்டுள்ளது என ஈரான் தெரிவிக்கும் நிலையில் நீரிணை திறந்தே உள்ளது என அமெரிக்கா கூறி வருவதால் இருதரப்புகளுக்கும் இடையிலான நிலைப்பாட்டு முரண்பாடு தொடர்ந்து நீடித்து வருகிறது. நடைமுறையில் கப்பல் போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்படவில்லை என்றாலும் வழக்கமான அளவுடன் ஒப்பிடுகையில் அது கடுமையாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு ரணில் வழங்கவுள்ள அவசர அறிவுரை. ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சந்தேக நபர்கள் வழங்கவுள்ள தகவல்கள். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. மின்வெட்டு தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு. அவசரமாக இடமாற்றப்பட்ட இசார செவ்வந்தி சூடுபிடிக்கும் கொலை வழக்கு. ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டுள்ளது. ஈரான் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு.